இன்றைக்கி அண்ணாமலையோடையில் 2 அப்டேட் பார்க்குறோம். முதல்ல வந்து திமுக அமைச்சர் ஈவா வேலு அவர்களுடைய பதிவுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு பதில் பதிவு ஒன்று போட்டிருக்காரு. இது வந்து முதல் அப்டேட்டு. ரெண்டாவது, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய 2 இளைஞர்களை அவரோட அலுவலகத்துக்கு கூப்பிட்டு அது ஒரு வீடியோ மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு பதில் பண்ணியிருக்காங்க. இது 2 தான் இன்றைக்கி அண்ணாமலையோடையில் பார்க்க போகிறது. நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல நான் வந்து அந்த ஈவா வேலு அவர்களுக்கு அண்ணாமலையர்கள் கொடுத்த பதில் ஃபர்ஸ்ட் வாசிடுறேன். கடந்த ஆண்டு வரை தனது பிறந்த நாளுக்கு சமூக வலைதளங்களில் தானே போஸ்ட் ஒட்டி கொண்டிருந்தவர் தான் திமுக அமைச்சர் அண்ணன் திரு ஈவா வேலு அவர்கள். இந்த ஆண்டு புது அவதாரம் எடுத்திருக்கிறார். அவருக்கு தனது பிறந்த நாளை மக்கள் கொண்டாட வேண்டும் என்ற ஆசை உண்டு. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் அவரது சொந்த கட்சிக்காரர்கள் கூட அவரது பிறந்த நாளை மறந்து போய்விடுவதால் அவர்களுக்கு அதனை நினைவுபடுத்த விதவிதமான ராஜதந்திரங்களை பயன்படுத்துகிறார். அதில் ஒன்றுதான் இது. நாடு முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த உஜ்வலா இலவச சமையல் எரிவாயு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களால் 14 கோடி வீடுகளில் இருந்து சுமார் 100% மேல் அதிகரித்து 33 கோடிக்கும் அதிகமான வீடுகளில் இன்று சமையல் எரிவாயு இணைப்பு உள்ளது. பயன்பாடும் அதிகரித்ததன் காரணமாக சமையல் எரிவாயு இறக்குமதியும் அதிகரித்திருக்கிறது. மொத்த பயன்பாட்டில் இறக்குமதி மட்டுமே 60% ஆகியுள்ளது. சர்வதேச சந்தையில் போர் உள்ளிட்ட காரணங்களால் உலக நாடுகள் பாதிக்கப்படும் போது அதன் விளைவு அனைத்து நாடுகளிலும் எதிரொலிக்கும். ஆனால் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசு அதற்கான தீர்வை ஏற்கனவே நடைமுறைப்படுத்திவிட்டார்கள். ஒருபுறம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கையில் அவரது அமைச்சரவையில் இருந்து கொண்டு தனது பிறந்தநாள் விளம்பரத்துக்காக பொதுமக்களிடையே வீண் பீதியை ஏற்படுத்துவதை அண்ணன் திரு வேலு அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். எதுவே தெரியாவிட்டாலும் எல்லாம் தெரிந்ததை போல் கிரிக்கெட்டில் எத்தனை கோல் அடித்தார்கள் என்ற திமுகவினரின் வழக்கத்தை இது போன்ற தருணங்களில் காட்டுவது அவர் வகிக்கும் பொறுப்புக்கு அழகல்ல. எதுக்கு இந்த காமெடின்னு ஃபர்ஸ்ட் நான் அவர் ஈவாவில் அவர்களோட பதிவை வாசிடுறேன். மார்ச் 15 அன்று தமிழ்நாட்டுக்கு திட்டங்களும் இல்லை, அடுப்பு எரிக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை. தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் என்டிஏ அரசையும் அதன் அடிமை கூட்டணியையும் கண்டித்து மத சார்பு முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதால் எனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மனநிலையில் நான் இல்லை. ஆகையால் கழக நிர்வாகிகள், தோழர்கள் மற்றும் தோழமை கட்சியை சார்ந்த அன்பர்கள் என்னை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதை தவிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏவா வேலு. நான் ஈவா வேலு நினச்சிட்டு இருந்தேன். ஏவா வேலு, சாரி. ஸோ இதுக்கு தான் வந்து நம்மளவர்கள் பதில் கொடுத்துருக்கிறாரு. ஏற்கனவே அவர் பிறந்தநாள் யாரும் கொண்டாடுறது இல்லை, இப்போ இது வேறு இப்படி பண்ணிட்டு என் பிறந்தநாள் யாரும் கொண்டாட வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் நம்மளை கிண்டல் பண்ணியிருக்காரு. அடுத்து ஸ்டாலின் அவர்கள் அந்த வீடியோ, அது ஒரு 5 நிமிஷம் வீடியோ, அவ்வளோதான். வேணால் நான் ஒரு 10-20 செகண்ட்ஸ் அவங்க அந்த பசங்களை மட்டும் காமிச்சிடுறேன். காமிச்சா நம்மளுக்கு என்ன சொன்னார் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கானா, சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. சிஎம் சார் சொன்னா நிறைய பேர் கேட்பீங்க, அதனால சிஎம் சார் சொல்ல சார் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க, மோட்டிவேஷன். திமுக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகளில் 8008 கொலைகள், 2080 பாலியல் குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், 39,999 போக்சோ வழக்குகள் பதிவாகியிருக்கின்றன. விளாத்திகுளம் சிறுமி பாலியல் தாக்குதலுக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்டதற்கு காரணமான குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யவில்லை. ஆனால் இது எது குறித்தும் கவலை இல்லாமல் ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு ஸ்டாலின். நீங்கள் அந்த 2 சிறுவர்களிடம் ரீல்ஸ் போடுவதோடு மட்டுமல்லாமல் கல்வியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்ன அறிவுரை இந்த நூற்றாண்டின் ஆகச்சிறந்த நகைச்சுவை. நீங்கள் எப்போது ரீல்ஸ் போடுவதை மட்டுமே செய்யாமல் ஆட்சி நிர்வாகத்தில் கவனம் செலுத்தப் போகிறீர்கள்? தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகள் கட்டிடங்கள் இல்லாமல், குடிநீர் வசதி இல்லாமல், கழிவறை வசதி இல்லாமல் இருக்கின்றன. பல்லி விழுந்த உணவை உண்டு 43 பள்ளி குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். குழந்தைகளுக்கு தரமற்ற காலை உணவு, அழுகிய முட்டையுடன் மதிய உணவு கொடுத்து கொண்டிருக்கிறது திமுக அரசு. இவற்றையெல்லாம் சரி செய்வதை விட்டுவிட்டு கல்வி நேரம் போக தங்கள் கடின உழைப்பினால் இன்று தமிழகம் முழுவதும் தெரிந்த முகமாயிருக்கும் 2 சிறுவர்களையும் உங்கள் விளம்பர வெறிக்கு பயன்படுத்துகிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே? மாணவர்களுக்கு கல்வி கற்பதற்கான அடிப்படை வசதிகளை முதலில் ஏற்படுத்தி கொடுங்கள். பள்ளிகள் வரை வந்துவிட்ட கஞ்சா உட்பட்ட போதைப் பொருட்கள் புழக்கத்தை கத்தெடுத்து நிறுத்துங்கள். உங்கள் விளம்பர நாடக அறிவுரை இல்லாமலேயே அவர்கள் படிப்பார்கள் என்கிற ஃபோர்ஸான ஒரு பதில் தான் இது. இதான் வந்து இன்னையோட அண்ணாமலை டுடே. நான் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டு அப்புறம் அண்ணாமலையோட ஸ்பீச் அதெல்லாம் வந்து தனித்தனியாக நான் ஹைலைட்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களோட கருத்துக்களை இப்போ போல பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பார்ட்டிசிபேட்டில் சந்திக்கிறேன். வணக்கம்.